இந்த புயல் உருவாகும் பட்சத்தில் முதலில் பாதிக்கப்பட போவது எந்தெந்த பகுதிகள்? இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது தென்கிழக்கு வங்கக்கடல்ல அந்த பகுதியில சுத்திட்டு இருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சியா இருந்தது 2 நாள் முன்னாடி. அது இப்போ நேற்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெற்று இருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு மற்றும் அதன் அருகில் இருக்கக்கூடிய மத்திய வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே பகுதியில தான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தீவிரமடையும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது 27ஆம் தேதி வாக்குல தான் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு என தெரிவித்திருக்கிறார்கள். இதை ஒட்டி நம்ம பார்க்கும்போது இந்த புயல் அந்த காற்றினுடைய வேகம், அந்த புயல் சின்னம் உருவாக்கக்கூடிய அதனுடைய திசை, இதையெல்லாம் பொறுத்துதான் அது நகரக்கூடிய பகுதியை வைத்துதான் நம்ம மழை எந்த பகுதியில பெய்யும்னு அக்யூரேட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ வரையும் வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டிற்கு அடுத்த 6 நாட்களுக்கு தொடர்ச்சியாக கனமழை, குறிப்பாக வட தமிழக பகுதி என்று சொல்லக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், வேலூர் இந்த பகுதிகளில் கனமழையை எதிர்பார்க்கலாம் என வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் நிற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ புயல் சின்னம் உருவாக போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறதுனால தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள்லையும் வட தமிழக பகுதிகளிலையும் புதுச்சேரி, காரைக்கால்லையும் நம்ம கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில நாட்கள்ல அதி கனமழையுமே எதிர்பார்க்கலாம் விக்னேஷ்.